திருப்பூரில் சொத்து வரி உயர்வை தளர்த்த வலியுறுத்தி மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சொத்து வரி உயர்வை குறைக்காத திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததுடன் மாமன்ற நுழைவாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டமானது மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கேள்வி நேரத்தில் பேசிய திருப்பூர் மாநகராட்சி கவுன்சிலரும் அதிமுக எதிர்க்கட்சி தலைவருமான அன்பகம் திருப்பதி, திருப்பூர் மாநகராட்சி சொத்து வரி உயர்வை குறைக்காது கண்டனத்திற்குரியது என்றும் இதனால் மக்கள் அவதிப்படுவதால் சொத்து வரி உயர்வை குறைக்க வேண்டும் என்று கோரி அதிமுக சார்பில் வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்து வெளியேறினார். அவருடன் அதிமுக கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்தனர். அப்போது திமுக கவுன்சிலர் அதிமுக ஆட்சியில் தான் சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் தான் சொத்து வரி உயர்வு அமல்படுத்தப்பட்டதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர் மாமன்ற அரங்கில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பரபரப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி நுழைவாயில் அமர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் வரி உயர்வையும் கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். அந்த வரி குறைப்பு ஆண்டுக்கு 6% வரி உயர்த்துவது மக்களுடைய திருப்பூர் பொதுமக்களுடைய வணிக பெருமக்களுடைய ஏகோபித்த அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு நாம் தீர்மானத்தை மாமன்ற உறுப்பினர் அனைத்து கட்சியுடைய மாமன்ற உறுப்பினரும் கருத்து தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருந்தோம். அதற்கு உள்ளாட்சி மானிய கோரிக்கை இல்லாவற்றாக முதலமைச்சருடைய அந்த ஒன்றன் விதிக்கு கூட அறிவிப்பு வரும் என்று காத்திருந்தோம். அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மேயர் கொஞ்சம் விளக்கணும். கண்டித்து கேள்விக்கு கேட்டு அப்படி வெளியிட பண்ணிருக்கேன். கூட்டத்தை முடிச்சுக்கலாம். 2 கேள்வி. பட்ஜெட்ல ஒவ்வொரு மண்டலத்துக்கு என்று 5 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேக்கேஜ்க்கு போட்டதுங்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.